வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஃப்ராங்க்லின் ஒரு பைக் வேணும்னு கேட்டு சிமியானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். சிமியான் என்ன சொல்லியிருப்பானா, அவனோட டீலர்ஷிப்புக்கு வர சொல்லியிருக்கான். ஸோ டீலர்ஷிப்புக்கு போன ஃப்ராங்க்லினை வேணால் ஒரு சீஸ் பண்ண வேண்டிய வண்டி ஒன்று இருக்குது, அதை வேணால் போய் எடுத்துக்கோ, போய் சீஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஃப்ராங்க்லினும் அதை கேட்டு போய் சீஸ் பண்ணி வண்டியை எடுத்து வர போவான். போன ஃப்ராங்க்லின் வெற்றிகரமாக வண்டியை எடுத்து வந்த உடனே சிமியானோட டீலர்ஷிப்புக்கு போயிருப்பான். டீலர்ஷிப்புக்கு போன ஃப்ராங்க்லின் இன்னொரு மிஷின் இருக்குன்னு சொல்லி சிமியான் இன்னொரு மிஷினை கொடுத்துருப்பான். அந்த மிஷின் என்ன வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Rest in peace. ஸோ கைஸ், இப்போ நம்ம சிமியானை பார்த்தாச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்குது, நான் இதை விட நான் பெரிய மிஷின்லாம் வந்து அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அது ஒரு காருக்கு டியூ கட்டல, அதனால அவங்க வீட்டுக்கு சைலண்டா போய் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா உனக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 1 மைல் இருக்கு அவங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம போய் அந்த காரை திருடிட்டு வர போறோம். ஸோ கைஸ், யார் வீடு என்ன சொல்ல, இந்த வீடு லொக்கேஷன் கொடுத்துருக்கான். சிமியன் கால் பண்றான் கைஸ். அவன் சொல்றான், இந்த மாதிரி கார் தூக்கிட்டு வந்துரு, பார்த்து சேஃபா ஃபேமிலி கிட்ட மாட்டிக்காத. சோ கைஸ், மாட்டிக்காத, சேஃபா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். அவன்கிட்ட மாட்டிக்காத, அவன் ஒரு பழைய கேங்ஸ்டரு, அவன்கிட்ட மாட்டிக்காத, அவன் கண்ணெல்லாம் வச்சிருப்பான், அவன் எப்பயாச்சும் சைலண்டா போய் சேஃபா எடுத்து வந்துரு அப்படிங்கிறாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஃப்ராங்க்லினோட பெரிய யாரா லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ள. ஸோ கைஸ், இந்த வீடா? ஸோ கைஸ், இது மைக்கிளோட வீடு. ஸோ இப்போ நம்ம மைக்கிளோட காரை தான் திருட போகிறோமா? ஸோ ஓகே கைஸ், தான் நம்மளோட மைக்கிளோட. ஓ, அவ்வளோ பெரிய கை தானே, ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டா. ஏய், என்ன பார்க்காம நீ போட குதிச்சிட்ட, அப்புறம் குளிச்சு வாடா, டேக் அவுட் தி கார்டனர் அடிச்சு தூக்கிரு. ஏய், மைக்கிள்கிட்ட மட்டும் மாட்டிக்காதடா, அவன் ஒரு பெரிய கேங்ஸ்டரு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம காரை திருடிட்டு வரணும். ஆனால் மைக்கிள் ஏன் டூ கேட்டாமட்டா? ஸோ தெரியல காய்ஸ், ஏதோ பண பிரச்சனையா இருக்கலாம். என்னதான் பிள்ளையா ஓட்ட முடியாதுல்ல காய்ஸ். கராஜ் திறக்கல, உள்ளதான் வண்டி இருக்குது பாத்தீங்கன்னா. ஸோ காய்ஸ், வண்டி உள்ளதான் இருக்கு. இப்போ கராஜ் திறக்கல, நம்ம என்ன பண்றதுன்னு புரியல. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சைடு ஒரு கார் இருக்கு, கார் மேல ஏறி சைடு ஜன்னல் திறந்திருக்கு, மேல ஏறி அப்படியே ஜன்னல் வழியா போயிடலாம்ல. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஜன்னல் வழியா போய் வீட்டுக்குள்ள போந்து கீழே கராஜ் டோர் வழியா போயிடுறோம் காய்ஸ். நம்ம பிளான் அதுதான். ஒளிஞ்சு போ எனக்கு தெரியக்கூட. ட்ரேசி மைக்கிளோட பொண்ணு. கவர் எடுக்கிறதுல ரூமுக்கு போயிட்டாங்க. நம்ம அமைதியா போயிடணும், சத்தம் போடாம போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம். மைக்கிள் இருக்கோம், இங்கதான் இருக்கா மைக்கிள் இல்ல, டென்னிஸ் கோச்சா? ஸோ சாரி, மைக்கிள் நினைச்சு. கார் இங்கதான் கேஸ் இருக்கு. ஸோ காய்ஸ், இந்த கார் எடுத்து நம்ம போறோம். ஸோ காய்ஸ், இப்போ கார் தூக்கி போயிரு மைக்கிள் ஓடிடு. ஓகே, ஓபன் பண்ணுங்க சீக்கிரம். கார் எடுத்தோனே அவங்க வீட்டால ஆட்டோமேட்டிக் டோர் தானே. சிமியான் கூப்பிடுறான் இவனே. ஓ நோ. யார் அது? மைக்கிளோட மாட்டிக்கிட்டான். எப்படி வந்தாங்க? மைக்கிள் எப்படி வந்தா? அதாவது இப்போ மைக்கிள் என்ன சொல்றானா, டீலர்ஷிப்ல கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள இழுத்து காரை சூக்கு செல்லணும் காட்டு அப்படிங்கிறாங்க. உன்னை கொன்றுவேங்கிறான். இப்போ என்கிட்ட ஒரு 1/2 மைல் இருக்கு, ஓட்டிட்டு போய் தான் கேஸ் ஆகணும். நம்ம தப்பிக்கணும்னா சிமியனை மாட்டி கொடுத்தாகணும்.
Who gives you the slip? ஸோ கைஸ் சிமியான மைக்கிள் யாரும் அவ்வளோ மாட்டக்கூடாதுன்னா விட்டுறதில்ல. சிமியான மாட்டை விடக்கூடாதுன்னா நம்ம செத்து தான் ஆகணும். You look அதனால legit. சிமியான ஸோ நம்ம சாக முடியாது கைஸ். ஸோ சிமியான சாகணும். சிமியான Just சாவடிச்சிடலாம். between him and your fucking son. Don't worry. சாவடிக்கும் என்ன Me பண்ணுறான்னு and தெரியல. Mr. இப்போ கூட்டிகிட்டு போய் விட்டா தான் தெரியும். We'll work this. சிமியான் சாவடிச்சிருவானா என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆமா guys. ஸோ கைஸ் இந்த கார் கண்ட்ரோல் இல்லை கைஸ். ஐ திங்க் இந்த கார் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். மாட்டேங்குது கைஸ். இப்படி திருப்பினா இப்படி லைட்டு இப்படி கிராஸாக போகுது. அதனால ஸோ ஐ திங்க் இந்த கார்லாம் நமக்கு தரமாட்டா. எவனா எல்லா காரையும் நம்ம கொடுத்து அவன் என்ன கைஸ் பண்ணுவான். அவன்கிட்ட காசு இல்ல. முதல்ல இது நம்ம முதல்ல சிமியானே இருப்பானான்னு தெரியல. Okay. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. சரி நிறுத்த சொல்றான். Hold on. கைஸ் இங்க வண்டி எடுத்து சொல்லிட்டான். இது காமிச்சாச்சு அதான் அந்த டீலர்ஷிப்னு. ஸோ கைஸ் காமிச்சிட்டா இந்த டீலர்ஷிப் தான்ட்டு. இப்போ போய் அந்த டீலர்ஷிப்போட கண்ணாடியோட I'll put 2 rounds in the அப்படிங்க. back of your skull. செத்துதான் இருக்கும். Ram it already. ஸோ கைஸ் இப்போ நம்ம டீலர்ஷிப் கண்ணாடியில் போய் மோதினப்போ ஓ சாரி சிமியான் Shit! மன்னிச்சிரு. ஐயோ ஏன்டா இடிச்சா? Mr. Simeon, it's not அவர்தான் exactly சாரி சிமியான். கண்ணை வச்சு மிரட்டிட்டான். Big for job well done. நான் தான் உன்னை பார்த்து போன்னு சொன்னேன்ல. இந்த காசு ஓடிடு. Motherfucker. ஸோ கைஸ் என்ன பண்ண போறான்னு தெரியல. பீட்டோ சிமியான். ஸோ சிமியான் அடிக்கிறான் கைஸ். மைக்லாம் மாறிட்டோம். ஸோ சிமியான் அடிக்கிறான் கைஸ். பயங்கரமா அடிக்கிறான். ஸோ செத்து கித்து போயிடுவானா எனக்கு தெரியல. ஸோ பயங்கரமா அடிக்கிறான் கைஸ். You recognize this car? Huh? Does it look like it's worth $5,000 a month to you? You fucking racist. ஓகே. மைக்கிள் ஸோ வெளிய. நீ பண்ணினா ஸோ கைஸ் சிமியா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். இப்போ மைக்கேல் கேரக்டர் அன்லாக் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம ஜிம்மிக்காக தான் நம்ம ஃப்ராங்க்லின் தேடிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த ஜிம்மிக்கார கொண்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துடலாம். இதுக்காக நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்ம மைக்கிளோட வீடு. இப்போ நம்ம மைக்கேல் கேரக்டரும் அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ இது நம்மளோட ஜிம்மியோட காராமா. நம்ம ஜிம்மி இல்லை மைக்கிளோட ஜிம்மி கார். இப்போ நமக்கு வீடாக்கு ஒரு மைல் இருக்கு. வண்டி ஃபுல்லாக கண்ணாடியில் உடஞ்சிருச்சு கேஸ். வண்டி ஃப்ராங்க்லின் உடைச்சிட்டான். ஃப்ராங்க்லின் உடைக்கல. ஃப்ராங்க்லின் ஒழுங்காக கொண்டாந்து நிறுத்திருப்பாங்க கைஸ். கண்ணாடியை உடைக்க சொல்லி ஃபுல்லாக உடஞ்சிருச்சு கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிம்மி ரெடி பண்ணிக்குவா. காசு வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிக்குவான். பிரச்சனை இல்லை. ஸோ ஜிம்மி யாரும் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்கோட பையன். இதே மாதிரி ட்ரேசி வந்து மைக்கோட பொண்ணு. பார்த்துப்போங்க கேஸ். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி கண்ட்ரோலாக இருக்க மாட்டேங்குது கேஸ். இப்படி திருப்பினா அப்படி திரும்புது, அப்படி திரும்பினா இப்படி திரும்புது. யூட்டன் போடணும். ஸோ கேஸ் முன்னாடி வந்துட்டோம். ஸோ யூட்டன் போட்டு பின்னாடி போனோம். கேஸ் சொன்னல இப்படி திருப்பினா கேஸ் இந்த பக்கமாக போகுது. லெஃப்ட்டில் திருப்பினா ரைட்டில் திரும்புது கேஸ் வண்டி. வண்டி சுத்தமா பிக்கப் ரைட்டில் தான் இருக்கும். பிக்கப்பே இல்லை கேஸ். வண்டி 60க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. ஸோ சொன்ன மாதிரி கேளுங்க. இப்படி திருப்பினா அப்படி தான் திரும்புது வண்டி. வீல் பெண்ட் ஆயிருக்கு. ஓகே இட்ஸ் ஓகே. half miles கூட இல்ல. 0.45 ஸோ மினிட்ஸ் கைஸ் இருக்கு. 60 கூட போக மாட்டேங்குது கேஸ். கிட்டத்தட்ட 40 42 அவ்வளோதான் கேஸ் போகுது. அதுக்கு மேலே கூட போக மாட்டேங்குது. 47 வரைக்கும் தான் போகுது. இதோட மேக்ஸ் ஸ்பீடு அவ்வளவுதான். 47 கூட இல்லை. அங்கே 50 வந்துருக்குல நடுவில். 45 தான் போகுது. ஸோ நம்மக்கிட்ட தான் ஒரு 4 மைல் இருக்கு வீட்டுக்கு. ஓ டயர் பஞ்சரா? ஸோ கேஸ் முன்னாடி டயரே இல்லை கேஸ். யார கழட்டிட்டு போயிட்டு கழட்டிட்டு போல கேஸ். நம்ம கழட்டிட்டு போடா. போகும்போது உடஞ்சிருச்சு. கண்ணாடி இடிச்சோம்ல சுற்றி கிழிஞ்சிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரோ பிளேயர் சோதனையா காரை கொடுத்த ஒழுங்கா கிரெடிட் மனம் வந்து ஒழுங்கா அடி ஓட கேஸ் போகவே மாட்டேங்குது கேஸ். ஃப்ராங்க்லின் ஃப்ராங்க்லினோட காரு இங்கே நிற்கிது. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து எடுத்துக்குவானு நினைக்கிறேன். ஸோ சிமியான் வேற டீலர்ஷிப் உடஞ்சிருச்சு. ஓகே அண்ட் திஸ் இஸ் மைக்கேல்ஸ் வீடு. ஏனா
கைஸ் இதான் மைக்கிளோட கார். அடுத்தது உள்ள வந்துட்டோம் வீட்டுக்குள்ள. உள்ள போறோம். கைஸ் நைட் ஆயிடுச்சு, திரும்பி ஒரு நாளே போயிடுச்சு கைஸ். Why the fuck not? He is not staying the night. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஏகி தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாய் கைஸ்.